ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே ப்ரீ பிளானாக வந்து போங்க. ஏன்னா உங்கள் ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கும் எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா திங்ஸையுமே வந்து கொண்டு போங்க. நாங்கள் காரில் தான் வந்து போகணும். நைட்டு கிளம்பணும். காலையில் 7 மணிக்கெலாம் கோயிலில் வந்து போயிட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எங்களுக்கான ட்ராவல் இருந்துச்சு. ஸோ கோவிலுக்கு வெளியே உங்களுக்கான எல்லா திங்ஸுமே எல்லா ஷாப்புமே இருக்குது. அதேமாரி நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வெளியில் வந்து பார்த்தா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ரேட்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஆர்ச் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கான ஆர்ச் தான். ஸோ இன்னமும் வந்து பார்த்தா இந்த கோவிலில் வேலைகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. புதுசாக பெரிய வேலாம் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பெரிய பாத்ரூம் வசதி இருக்குது. ஸோ நீங்கள் குளிக்கிறது எல்லாமே அங்கேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை கடந்து நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா வழி போகும். அதில் மேலே வந்து பார்த்தா திருச்செந்தூர் கோயில்னு எழுதியிருக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொது தரிசன வழி கொடுத்துருப்பாங்க. கூட்டம் வந்து பார்த்தா கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பொது தரிசன வழி இது உள்ள போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 1.5 ஹவருக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்தலாம். அது கூட்டத்தை பொறுத்து. அப்படியே ரைட் சைடில் ஒரு வழி இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா கடற்கரைக்கு போகலாம். அதேமாரி நாழி கிணறு அந்த மாதிரி நீங்கள் வந்து போகலாம். இந்த வழியில் வந்து பார்த்தா விரதம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து நிறைய பேர் அங்க பிரதேசம் எல்லாமே வந்து சுற்றி வருவாங்க. இந்த வீதியில் தான் அது இந்த வழி தான். இதுலேயும் வந்து பார்த்தா நிறையா க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அன்னதான ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இந்த இடத்துலேயே வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தா அடிக்கடி நிறையா மயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் கிட்ட நாங்களே வந்து பார்த்துறோம். அந்தளவுக்கு மயிலில் வந்து கோபுரத்து மேலேயும் சரி. ஸோ பக்கத்தில் பார்த்துட்டு இருந்துச்சு, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து 100 ரூபாய் தர்ஷனம் இருக்குது பாருங்கள், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன். அந்த வழி உங்களுக்கு வரும். இதுலையுமே வந்து 100 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் போகலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சீக்கிரமாக நீங்கள் பார்த்தலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மாலை அது எல்லாமே வந்து விற்பாங்க. ஸோ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறவங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் சீட்டோட கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா டேரெக்டாக கடற்கரை இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் வந்து போயிடலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க முதற்கட்டமாக கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்ப்பாங்க. ஒரு சில பேர் மாற்றியும் வந்து பண்ணுறாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாம் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு கடற்கரை தான் வந்து போக போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கடற்கரை வந்து தெரிஞ்சிடும். அது உள்ள நீங்கள் போயிட்டு தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாழிக்கிணறுக்கு வந்து போகலாம். ஸோ நாங்கள் போகும்போது காலைல போனோம், அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நீங்கள் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏர்லி மார்னிங்காக போக பாருங்கள். மதியானம் போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதான் உங்களுக்கான கோவிலுக்கான மெயின் இதுவே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்க சொல்லி உங்களுக்கான கடல் எல்லாமே வந்து தெரியுது. நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டு கடலில் குளிக்கலாம். அப்படியே நீங்கள் ரைட் சைடு போனீங்க அப்படின்னா நாழி கிணறு இருக்கும். ஸோ நாழி கிணறுல கண்டிப்பாக கூட்டம் எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ கியூ இருக்குன்னு லைனில் நிற்பாங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் நாழி கிணறு யாராச்சும் ஒருத்தரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு திரும்ப ஒவ்வொரு ஆளாக அந்த மாதிரி வந்து போக பாருங்கள். ஏன்னா நாழிக்கிணறுல கண்டிப்பாக எப்போயுமே கியூ இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாழிக்கிணறு செல்லும் வழின்னு அதுக்கு நேராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கடல் உள்ள நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான குளிச்சுட்டு வர்றது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் எல்லாமே சேஃபாக வந்து கொண்டு போங்க. அதையும் வந்து பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கடல் கரையிலையும் வந்து பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ சேஃபாக வந்து குளிங்க. ஸோ குளித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு நேராக போனீங்க அப்படின்னா நாழி கிணறு இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு வந்து பார்த்தா குளிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழி கிணறுல கொடுங்க. ஒரு சில பேர் வந்து நாழி கிணறுல குளிச்சு அதுக்கப்புறம் கடற்கரையில் வந்து குளிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபன்னாக தான் இருந்துச்சு பீச்சில். ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தா அந்தளவுக்கு உள்ளே இருந்தாலும் நல்லா வந்து பார்த்தா க்ளீனாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போக துணி அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ இதான் உங்களுக்கான நாழி கிணறுக்கான கியூவே இந்தளவுக்கு லைனில் நிற்கும். நாங்கள் காலையில் போனதுக்கு இந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு கியூ இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரீ தான் நாழி கிணறு போகிறதுக்கு. ஸோ உள்ள நீங்கள் லைனில் நின்று போனீங்க அப்படின்னா ஒரு பழங்காலத்து கிணறு இருக்கும். அதில் இருக்கிற தண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து மேலே ஊற்றுவாங்க. ஸோ இதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் கடல் தண்ணி தான். அந்த கடல் தண்ணி அந்த கிணறுல வரும். அதிலேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து தண்ணியில் உங்களுக்கு தலையில் வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ நாழி கிணறு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராக சொல்ல கீழே ஸ்டெப்பு இறங்கும். ஒரு 10 ஸ்டெப்பு கிட்டே இறங்கும். ரொம்ப ஆழம் கிடையாது. ஸோ கம்மியாக தான் கீழே நீங்கள் இறங்குவீங்க. கடல் அந்த கிணறு உள்ளலாம் போக மாட்டீங்க. அதாவது கிணறு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அது உள்ளார படிக்கட்டில் போயிட்டு நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா அவங்களே அந்த தண்ணியை வந்து மொண்டு ஊற்றுவாங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே வேறு வழியில் நீங்கள் வெளியே வந்து இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா சின்னதாக தொட்டி மாரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தா நீங்கள் இப்போ குளிச்சிங்க, கடல்லையும் குளிச்சிட்டிங்க, நாழிகள்லையும் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தொட்டி கொடுத்துருக்காங்க. அந்த தொட்டியில் போய் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் அதுவும் வந்து பார்த்தா உப்பு தண்ணி தான். உங்களுக்கு ரொம்ப குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு பாத்ரூமு இல்லை வந்து பார்த்தா ஏதாச்சும் நீங்கள் ரூம் புக் பண்ணி அந்த மாதிரி தான் குளிச்சுட்டு வரா மாரி இருக்கும். ஏன்னா பாத்ரூம்
சிஸ்டமில் அந்தளவுக்கு வந்து சரி இருக்காது. ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி போயிடுங்க. ஸோ நாழி கிணறு இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன கிணறு தான், லைன் பை லைனாக நீங்கள் போயிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வெளியே வர வேண்டியது தான். ஓகே, ஸோ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அங்கே இடம் இருக்கும். பட் அந்த எல்லாம் கொஞ்சம் ஸோ அந்தளவுக்கு சரியில்லை. நீங்கள் வெளியே கூட வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நீங்கள் 100 ரூபா அந்த மாலை வாங்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் கோயிலுக்கு வாங்கினா தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த தர்ஷன், புது தர்ஷன் வேணால் நீங்கள் புது தர்ஷன் போய்க்கோங்க. இல்லை நீங்கள் 100 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்னா அதுலேயும் நீங்கள் வந்து போய்க்கலாம். எது உங்களுக்கு சீக்கிரமாக வேணுமோ அதை நீங்கள் வந்து போக பாருங்கள். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து பார்த்தா ஒரு 2 ஹவர்ஸ் எங்களுக்கான சாமி பார்த்து முடிச்சிட்டோம். நான் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் தான் போனோம். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த விளாக். ஸோ கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஸோ கோயிலை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நிறையா கூட்டங்கள் வருது, இன்னமும் நிறையா கூட்டங்கள் வரும். ஸோ நீங்கள் போகணும், ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக வந்து போயிட்டு வாங்க கோயிலுக்கு. ஸோ நல்ல பலன், நல்ல வேண்டுதலோட போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இதோட மொத்த விளாக். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ விளாக் வந்து நாங்கள் வந்து போடும். அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. தேங்க்யூ.